மாணவர்களுக்கு வணக்கம். இன்று தரம் 10-11 சேர்ந்த மடக்கை விதிகள் தொடர்பான வினா ஒன்றை ஆராய இருக்கின்றோம். மடக்கை விதி தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பது தொடர்பாகவும் மடக்கை விதிகளை பற்றியும் ஒரு பார்ப்போம். அது சம்பந்தமான ஒரு சில கேள்விகளினூடாக உங்களுடைய மடக்கை தொடர்பான விதிகளை ஆராயவும் இருக்கின்றோம். அதுக்கு முதல் மடக்க விதி என்னென்னன்றதை முதல் பார்த்து கொள்வோம். மடக்க விதி நிறைய இருக்குது. அந்த விதிகள் தெரிஞ்சால் தான் பிரச்சனைகளை தீர்க்க இயலும். மடக்க விதி என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம். முதலாவது விதி என்னென்றால், விதிகள் சொல்கிறதுக்கு முதல் சொல்கிறேன் என்னென்னா, இந்த லொகாரிதம்ஸ் என்று சொல்கிற அந்த மடக்கையை நாங்கள் 2 வழிமுறையில் காட்டுவோம். எல்ஜி என்று காட்டுவோம் அல்லது எல்ஓஜி என்று காட்டுவோம். 2 வழியிலையும் காட்டலாம். ஆனால் எல்ஜி என்று காட்டேக்குள்ளே அடி காட்ட மாட்டினோம். கீழே அதுக்குரிய பேஸ் காட்டப்படாது. ஏனென்று சொன்னால் எல்ஜி என்றால் அதுக்குரிய அடி 10, அது போட்டு காட்டுறையில் மறைமுகமாக தெரிய வேணும். ஆனால் எல்ஓஜி என்றால் கட்டாயம் அடி குறிப்பிடப்பட வேணும். அது குறிப்பிடப்பட்டிருக்கும். 2ஓ 3ஓ ஏயோ பியோ அதுக்குரிய அடி கட்டாயம் காட்டப்பட்டிருக்கும். சரி, நான் இங்கே எல்ஜி உபயோகித்து விதிகளை எழுதுகிறேன். ரைட். அதாவது மடக்கையில் பெருக்கப்படுற உறுப்புக்கள் எம் தர எண். இந்த பொதுவாக நாங்கள் கதைக்குள்ளே எம்என் என்று கதைக்கிறோம். அங்கே உங்களுக்கு இலக்க பெருமானம் வரைக்குள்ளேயும் இதே விஷயம்தான். ரைட். பொதுவான ஒரு கோவை என்றைக்குள்ளே எம் தர என்னென்று எடுக்கிறோம். எம்ன்றதும் என்னன்றதும் ஒரு தனித்தனி இலக்கங்கள் அல்லது கோவைகளாக இருக்குன்னு சொன்னால், அந்த எம்மிடையும் என்னிடையும் பெருக்கம் தனித்தனியாக ஒவ்வொன்றிடையும் மடக்கையை பார்த்து கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். எல்ஜி எம் தர என்னன்றது எப்படி எழுதலாம்? எல்ஜி எம் அதுக்குரிய மடக்கையை பார்க்குறோம், எம்முக்குரிய மடக்கையை பார்க்குறோம், எண்ணுக்குரிய மடக்கையை பார்க்குறோம், அது ரெண்டையும் கூட்டுறோம். அது எல்ஜி எம் தர எண்ணுக்குரிய மடக்கைக்கு சமனாக இருக்கும். இதே மாதிரி 2வது விதியை சொல்கிறோம். எல்ஜி எம்மின் கீழ் எண். எம்மை எண் வகுக்குது என்று சொன்னால், அது ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கங்கள் இருந்தாலுமே இதே விஷயம்தான். கீழே பகுதியில் இருக்கிற விஷயங்களை தான் வகுக்குறேன் என்று சொல்கிறோம். கீழே பின்னத்தில் பகுதியில் இருக்கிறார்கள். இப்போ இங்கே என்ன எழுதலாம்னு சொன்னால், எல்ஜிஎம் எம்முக்குரிய மடக்கையை பார்க்குறோம். அதாவது தொகுதியில் இருக்கிற ஆள்ட மடக்கைகள் சக குறியீடோடையும் பகுதியில் இருக்கிற ஆள்ட மடக்க சய குறியீட்டோடையும் எழுதப்படும். அது அதாவது எண்ணுக்குரிய மடக்கையை பார்த்து இந்த எம்முக்குரிய மடக்கையிலிருந்து கழிக்கிறதுக்கு சமம். இது 2வது விதி. எல்ஜி எம்மின் கீழ் என்னென்று தரப்பட்டால் அதை விரிச்சு எழுதலாம். இப்படி எல்ஜி எம் சய எல்ஜி என்னென்று எழுதலாம். 3வது விதி சொல்லலாம் என்னென்றா, எல்ஜி பத்து. இதுக்குரிய தீர்வு என்னவா இருக்குமென்று சொல்லுவோம். அதாவது எல்ஜி என்றாலே அடி 10. 10ஐ அடியாக கொண்ட 10இன் மடக்கையிட பெருமானம் எவ்வளவுன்னு சொன்னால் 1. 10க்கு மடக்கை எடுக்கிறோம், 10ஐ அடியாக கொண்ட மடக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதுக்குரிய பெருமானம் என்னது? 1. அதாவது எல்ஜி 10க்கு 10. அதே மாதிரி எல்ஓஜியிலையுமே எல்ஓஜி என்று வந்தால், எல்ஓஜி என்றதுக்கு கட்டாயம் அடி காட்டப்படும் என்று சொன்ன நான் முதலே. அடி கீழே 2 இருக்குன்னு சொன்னால் இங்கேயும் பார்க்குற பெருமானம் 2 2க்குரிய மடக்கையை பார்க்குறீங்க, அடி 2ஆக உடைய மடக்கை. அப்போ பார்க்கைக்குள்ள அதுக்குரிய பெருமானம் என்னவாக இருந்திருக்கும்? 1 இருந்திருக்கும். சேம் தான். எல்ஓஜி எல்ஜி என்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்தை தான் அப்ளை பண்ணுறோம். அடுத்த விஷயம் சொல்லலாம். 4வது விஷயம் சொல்கிறேன். ஒரு மடக்கையை சுட்டி விதியில் எப்படி எழுதுறேன்? எல்ஓஜி அடியே பிக்குரிய மடக்கையை பார்க்குறோம் என்று சொன்னால், அடி ஏயாக உடைய பிக்குரிய மடக்கையை பார்க்குறோம் என்று சொன்னால் அதுக்குரிய ஆன்சர் சியாக இருக்குன்ற. இதை நாங்கள் எப்படி சுட்டி வடிவில் எழுதலாம் என்று சொன்னால், ஏ என்றது இஞ்ச அடி என்றால் சுட்டியிலையும் அதுதான் அடி, சுட்டியிலையும் அதுதான் அடி, ஏ தான் அடி. லொக்குலையும் மடக்கையிலையும் அதுதான் அடி, சுட்டியிலையும் அதுதான் அடி. ஏ சமனுக்கு அங்கால் நிற்கிறது தான் சுட்டியாக வரும். அப்போ சி தான் சுட்டி. ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும்? இதுக்குரிய பியாக இருந்திருக்கும். அதாவது ஏஐ அடியாக உடைய மடக்கி என்றதால் ஏ இஞ்சையும் அடி சுட்டியிலையும் அடி. அதே மாதிரி சமனுக்கு அங்கால நிற்கிறது தான் சுட்டி. ஏயின் சியாம் அடுக்கு சமன் பி என்று வரும். இது தவிர்த்து மடக்கையில் சுட்டியாக எழுதப்படுறால் உதாரணத்துக்கு எல்ஓஜி 2 அடி 2ஆக உடைய 2இன் 3ஆம் வலு என்று ஒரு பெருமானத்தை பார்க்குறோம்னு சொன்னால், இந்த 3ஆம் வலு அதாவது சுட்டி, இந்த சுட்டி முன்னால் எழுதப்படலாம். எப்படி எழுதப்படலாம்னு சொன்னால், சில நேரம் சுருக்கைக்குள்ளே எங்களுக்கு இப்படியான வேலை செய்ய வேண்டி தேவை வரும். இந்த 3ஐ தூக்கி முன்னால் போடலாம், 3ஐ தூக்கி முன்னால் போடலாம். அதாவது சுட்டி மேலே தொங்கி கொண்டு நிற்கிறாள், அந்த சுட்டியை தூக்கி முன்னால் போட்டுட்டு எப்படி எழுதலாம்? எல்ஓஜி 3 எல்ஓஜி 2
அடி 2 2 மடக்கைக்கு சமன். அதாவது இதை சுருக்கியக்குள்ளே ஈஸியாக சுருக்கிடலாம். அதாவது இதுக்கு பெருமானம் கொடுக்கல, அது இப்படியே வச்சு கொடுக்காம இந்த 3 தூக்கி முன்னால் போட்டுட்டு LOG அடி 2 2க்கு மடக்கை எவ்வளவு 1 தான் பெருமானம். அதை நேரடியாக பிரதியீடு செய்கிறதுக்கு இதை பாவிப்போம். இவ்வளவு தான் இருக்கிற மடக்கையில் முக்கியமான விதிகள். மடக்கதை இருந்தால் மடக்கையில் இருக்கிறத சுட்டியாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும், சுட்டியில் இருக்கிறத மடக்கையாகவும் மாற்ற தெரிஞ்சிருக்க வேணும். இவ்வளவும் விதிகள். சரி, இப்போ கேள்விக்குள்ளே போவோம். விதிகளை வச்சுக்கொண்டு கேள்விக்கு போவோம். இருக்கிற ஸ்பேஸ் காணாதுன்றதால் அடித்து போட்டு செய்கிறேன். முதலாவது கேள்வியை பாருங்க. மடக்கியை உபயோகிக்காமல் தான் இதுக்குரிய தீர்வு எடுக்க வேணும். மடக்கியை உபயோகிக்காமல் செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்று, நான் அதில் சொன்ன மாதிரி எப்படி வரையக்குள்ள அடியும் பார்க்குற பெருமானம் 1 இருந்தால், இப்போ LOG அடி 2 இஞ்சையும் 2 இருக்குமா இருந்தால் இதுக்கு பெருமானம் 1 கொடுக்கலாம். அல்லது LOG அடி 10 இஞ்சையும் 10 இருந்தால் பெருமானம் என்ன கொடுக்கலாம்? 1 கொடுக்கலாம். இல்லையண்டா LOG அடியே இஞ்சையும் பார்க்குற பெருமானம் என்று சொன்னால், அடி ஏயாகுடைய மடக்க ஏக்கு பார்க்குறோம்னு சொன்னால் அதுக்கும் பெருமானம் 1 தான். அப்போ இஞ்ச சேமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் உங்களுக்கு தீர்வு ஈஸி, இல்லாட்டிக்கு நீங்கள் வேறு வழியைத்தான் கையாள வேணும். சரி, பார்ப்போம். இங்கே இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். முதலாவது கேள்வியோடையாக பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே LOG உள்ளது. மடக்கைக்குரிய அடியை காட்டியிருப்பின கட்டாயம். 10 இஞ்சை 10 அடியாக கொண்ட மடக்கை, இது 10 அடியாக கொண்ட மடக்கை, இது 5 அடியாக உடைய மடக்கை. வேறு மடக்கையை தந்திருக்கணும். சரி, இதில் நாங்கள் உடைச்சி தனித்தனியாக பெருமானத்தை எடுக்க 7 ஆண்டு பார்ப்போம். முதலாவது 100க்கு மடக்க பார்க்கலும் ஆண்டு பார்த்தா ஓம் பார்க்கலும் நேரடியாக மடக்கை இல்லாமையே பார்க்கலும். எப்படி பார்க்கலும்? 100 நாங்கள் 10 வர்க்கம் என்று எழுதி அதை 10 அடியாக கொண்ட 10 மடக்கையாக்கி அந்த 2 தூக்கி முன்னால் போடலாம். ஆனால் இங்கே 0.1 இருக்குது. 10 வலுவாக 0.1 எழுதியலும் ஆண்டு கேட்டால் எழுதியலும் எப்படி என்று கேள்வியை நான் இப்போ சுருக்கிக்குள்ளே பார்ப்போம். ஓம் அதையும் எழுதியலும் 625 5 வலுவாக கொடுக்கலும் ஆண்டு பார்க்கணும். ஏனெண்டா பெருமானம் இப்போ நாங்கள் 10 வரைக்குள்ளே இங்கே பெருமானம் 10 வரைக்குள்ளே என்ன சொல்கிறோம்? 10 அடியாகக்கூடிய 10 மடக்கை பெருமானம் 1 சொல்கிறோம். இப்போ இங்கே 5 அடியாகக்கூடிய மடக்கை என்றால் இதில் 5 உருவாக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அங்கால 1 கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த 625 5 வலுவாக எழுதியலுமாண்டு பாருங்க, எழுதியலும் என்று சொன்னால் அந்த மடக்கையை தீர்க்கலும். அப்போ நாங்கள் வலுக்களாக எழுதி தான் சுருக்க போகிறோம். 100 10 வர்க்கம் என்று எழுதலாம். 0.1 நாங்கள் 0.1 பின்னமாக யோசிச்சு அப்படி எழுதலாம். 1 கீழ் 10 எடுக்கலாம். தசத்துக்கு பின்னால் ஒரு தானம் நிற்குதுன்றதால அந்த ஒரு தானத்தால் பின்னால் கீழே போட்டு பிரிச்சிங்கண்டா 10ஆல் பிரித்தா அந்த பெருமானம் கிடைக்கும். 0.01 வந்திருந்தால் என்ன செய்திருப்பீங்க? 1 கீழ் 100 எழுதி இருக்கலாம். இதை பின்னமாக எடுக்கக்குள்ள இப்போ இதை எடுத்து போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு தீர்வை ஈஸியாக செய்யலாம். இதை நாங்கள் சுட்டி வடிவில் எடுத்து போட்டு சுட்டி வடிவில் மாற்றி விடலாம். 10 நாங்கள் 1 கீழ் 10 1ஆம் வலு வந்து கொடுக்கலாம். நான் அந்த கேள்வி செய்யக்குள்ள காட்டேன். சரி, அப்போ முதலாவது கேள்வியை பாருங்க. LOG அடி 10 உடைய 100 மடக்கை எவ்வளவுன்றதை பார்க்க போகிறோம். அப்போ LOG அதை நான் 10 வலுவாக எழுத போகிறேன். 10 வர்க்கம் எழுதலாம். 100 10 2ஆம் வலு 10 வர்க்கம் 100 சக LOG 0.1க்கு பதிலாக சொன்ன நான் 1 கீழ் 10 கொடுக்கலாம். 1 கீழ் 10 அடி 10 உடைய 1 கீழ் 10 மடக்கையை பார்க்க போகிறோம். சக LOG 5 அடியாகுடைய மடக்க. அப்போ 625 5 வலுவாக எழுதியலும்னு சொன்னால் எப்படி எழுதலாம்டா 5 25 25 தர 5 125 125 5ஆல் பெருக்கணும் எவ்வளவு? 625. 5 25 25 தர 5 125 125 தர 5 எவ்வளவு? 625. அப்போ 5 4ஆம் வலுவென்று எழுதலாம். 625க்கு பதிலாக மாற்றீடு செய்து கொண்டு போகிறேன். ஏனெண்டா சுட்டி வடிவில் வச்சுருந்தேன். எனக்கு சுட்டியாக இருக்கிறத முன்னாலதுக்கு போட்டுட்டு இதுக்கும் சேர்த்து ஒரு பெருமானம் கொடுத்துக்கொள்ளலாம். 1 அதைத்தான் செய்ய போகிறேன் இதுலையும். ரைட், பார்ப்போம். இதுக்குரிய தீர்வு எடுக்கிறதுக்கு போக முதல் இதை சுருக்க வேண்டும். 1 கீழ் 10 நான் இதொருக்க நீட் பண்ணிக்கொண்டே போகிறேன். இந்த சுட்டி நான் அங்கே விதிகளில் சொன்னதை தான் சுட்டியாக நிற்கிறத தூக்கி கொண்டு வந்து முன்னால் போடையிலும். அப்போ முன்னால் கொண்டு போடுங்க. 2 LOG அடி 10 உடைய மடக்கை பெருமானம் எதுக்கு பார்க்க போகிறீங்க? 10க்கு. அப்போ இதுக்கு பதிலாக 1 போடலாம். அதுக்காகத்தான் இந்த பிளான். ரைட், அப்போ 1 கீழ் 10 எப்படி எழுதலாம்? 1 கீழ் 10 நாங்கள் 10 சயோராம் அடுக்குன்னு எழுதலாம். பாருங்க, LOG 1 கீழ் 10 1 கீழ் 10 சுட்டி வடிவில் எழுதினா அப்படி எழுதலாம். 1 கீழ் 10 1ஆம் அடுக்குன்னு எழுதலாம். கீழே இருக்கிற சுட்டியை 10 1ஆம் அடுக்குன்னு எழுதலாம். அந்த எந்த ஒரு இலக்கத்திலேயே முதலாம் அடுக்கு வந்து அதே இலக்கம் தான். 10 1ஆம் அடுக்குன்னு எழுதலாம். இதை தொகுதியில் கொண்டு வரணுன்றதுக்காக, பகுதியில் நிற்கிது தொகுதிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக மேலே கொண்டு வரேன். தொகுதிக்கு கொண்டு வரையக்குள்ள என்ன நடக்கும்? அது மறைச்சுட்டியாக மாற்றப்படும். பகுதியில் நிற்கிற ஒரு சுட்டி தொகுதிக்கு வந்தால் அது மறைச்சுட்டியாக மாறும். அதில் சுட்டி மறைநேர் குறி மாறும்.
பகுதியில் நின்று தொகுதிக்கு போனால் நேராக நின்றது மறையாக மாறும், அங்கே தொகுதியில் நின்று திருப்பி பகுதிக்கு வரணும்னு சொன்னால் அது நேராக மாறும். சுட்டி மாறும், குறி மாறும். சுட்டி மாறாது, அதில் குறி மாறும். ரைட், அப்போ குறி மாற்றம் அடையும் என்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ 1/10ன்றதுக்கு பதிலாக நான் எப்படி கொடுக்கலாம், 1/10 எழுதி அதை 10 சய ஓராம் அடுக்குன்னு எழுதலாம். அப்போ இது என்ன எடுக்க போகிறேன், 10 சய ஓராம் அடுக்குன்னு எடுக்கிறேன். சக இந்த 4 சுட்டியானிக்கு இது முன்னால் தூக்கி கொண்டு போடலாம். எல்ஓஜி அடி 5 5 மடக்கை. இப்போ இதுக்கும் அடி 10 இருந்தது, எல்லாத்தையும் ஷோர்ட் பண்ண போகிறேன். 2 எல்ஓஜி அடி 10 10 மடக்கை சக இந்த சய ஒன்றை தூக்கி கொண்டு வந்து முன்னால் போடுறேன். டக்கட்டை போட்டு விடுங்க அந்த சய ஒன்றுக்கு. சய ஒன்று எல்ஓஜி அடி 10 10 மடக்கை சக 4 எல்ஓஜி அடி 5 5 மடக்கை. ரைட், இப்போ எங்களுக்கு பெருமானம் போடுற கட்டம் வந்துட்டோம். இந்த 10 அடியாவுடைய 10 மடக்கைக்கு பெருமானம் என்ன கொடுக்கலாம், 1. அப்போ 2 தர 1, 2ஆல் இந்த மடக்கைக்குரிய பெருமானத்தை கொடுத்துட்டோம் நேரடியாக. 10க்கு 10 நிற்கிது. அப்போ அடியும் 10, பார்க்குற பெருமானமும் 10. அப்போ அதுக்குரிய ஆன்சர் என்ன, 1. சக சய ஒரு மடங்கு சய ஒன்றால் இதுக்கு வார பெருமானம் 1 வரப்போகுது. அப்போ அதால் பெருக்க போகிறீங்க. சய ஒன்றால் சக ஒன்றை பெருக்க போகிறீங்க. சக 4 மடங்கு, இங்கே இருக்கிற 4 மடங்கு எல்ஓஜி 5 அடியாகக்கூடிய 5 மடக்கை என்ன, 1. சரி, சுருக்குவோம். 2 சக சய 1 தர 1 எவ்வளவு, சய 1. அப்போ இங்கே சய 1 தான் வரப்போகுது. சக 4 ஆக இதிலிருந்து 2லேருந்து 1 போனால் எவ்வளவு, 1. அதுக்கு பிறகு ஒரு குறியாக மாற்றி போட்டு செய்தாலும் ஓகே தான். இப்போ 2 சகதர சய 1 சக 4. இப்போ என்ன செய்ய போகிறோம், 2லேருந்து 1 போனால் 1, 1 4 5. அப்போ இதுக்குரிய தீர்வு எடுத்துட்டோம். இதுக்குரிய தீர்வு என்னது, 5. சரி, 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வியை பாருங்கோ. மடக்கை குறிப்பீட்டில் தரப்பட்டிருக்கிற இந்த சுட்டியை மடக்கை குறிப்பீட்டில் திரட்டுமா பாருங்க. 2/7 அடுக்குண்டு தந்துட்டு அதை 128க்கு சமன் தந்துருக்கிறார். உங்களுக்கு தெரியும் 2/7 அடுக்கு 128 தான். சரி, இதை வந்து மடக்கை விதிக்கு மடக்கை குறிப்பீட்டில் கொடுக்க போகிறோம். இப்போ நான் அப்போது சொன்னதும் அதுதான், சுட்டியில் என்ன அடியாக இருக்குதோ அதுதான் மடக்கையிலையும் அடி. அப்போ எல்ஓஜி தான் காட்ட வேணும். என்ற அடி 2 அடி 2 இருக்கிறதுக்கு கட்டாயம் எல்ஓஜி தான் காட்ட வேணும். அப்போ எல்ஓஜி அடி 2 எதுக்கு மடக்க பார்த்துருப்போம், இது பெருமானம் வந்திருக்குது. சுட்டி தான் எங்கே வரும், சமனுக்கு அங்கால வரும்னு சொன்னால் நம்ம பெருமானம் எதுக்கு மடக்க பார்த்துருப்போம், 128க்கு மடக்க பார்த்துருப்போம். 7 தான் சமன் அதுக்குரிய ஆன்சராக இருந்திருக்கும். அதாவது இங்கே எது சிம்பிளாக பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே சுட்டியில் எது அடியோ அதுதான் இஞ்சையும் லொக்லையும் அடி. சுட்டியாக என்னென்னதோ அதான் சமனுக்கு அங்காலே என்று வச்சுக்கொள்ளுங்க. எதுக்கு பெருமானம் பார்த்துருப்பீங்க, 128. அப்போ அடி 2 128 மடக்கம், 128க்கு அடி 2 மடக்க பார்த்தா என்ன வரும், 7 பெருமானமாக அமையும். இதுதான் 2வது கேள்விக்குரிய ஆன்சர். சுட்டியாக தரப்பட்டுட்டு கேட்டவர் மடக்கையாக மாற்றி சொல்லி. அப்போ இதுவும் ஓகே. 2வது கேள்வியும் கிளியர். 3வது கேள்வியை பாருங்க. 3வது கேள்வியில் வந்து இப்படியான கேள்வியும் கேட்குறது. இதெல்லாம் மடக்கையை உபயோகிக்காமல் செய்கிற கேள்விகள். அப்போ இதில் வந்து எக்ஸிட தீர்வை காண சொல்லி கேட்டிருப்பினோம், தீர்க்க சொல்லி கேட்பினோம். அப்போ இந்த கேள்வி எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். இந்த கேள்வியில் வந்து 2 பக்கமும் 2 மடக்க பெருமானங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே 3 அடியாகவுடைய மடக்கை. இப்போ நான் ஒவ்வொரு இதாக தீர்க்க இயலுமான்னு பார்க்குறேன். இது அடிய 3 மடக்கை 10 3 வலுவாக எழுத இயலாது. அப்போ அதை ஸ்டோல் பண்ணி இயலாது. 30 3 வலுவாக எழுத இயலாது. 30ன்றது 3 சுட்டியாக எழுத இயலாது. 3 9 9 3 27. 30 3 வலுவாக எழுத இயலாது. 3 சுட்டியாக எழுத இயலாது. 81 எழுத இயலும். 81 3 வலுவாக எழுத இயலும். 3 9 9 3 27 27 3 81 அது எழுத இயலும். ஆனால் மற்றாக்கள் எழுத இல்லாத தானே. அப்போ அதை மட்டும் பெருமானத்தை கண்டு போட்டு இதுக்கு நாங்கள் பெருமானத்தை தீர்க்காமல் எல்ஓஜி அப்படியே வச்சிருந்து பிரயோசனம் இல்லை. அப்போ எல்ஓஜியை நீக்கிறது தான் எங்களோட முதல் கட்ட பிரச்சனையாக இருக்கும். இப்போ எல்ஓஜியை நீக்கிட்டோம்னா அங்கால இருக்கிற வேலை ஈஸி. எல்ஓஜி என்னென்று இருக்குது, எல்ஓஜி அடி 3 10 மடக்கை சக எல்ஓஜி அடி 3 எக்ஸின் மடக்கை சமன் எல்ஓஜி அடி 3 30 மடக்கை சக எல்ஓஜி நினைக்கிறேன் அடி 3 81 மடக்கை. இதை தான் தீர்க்க போகிறோம். சரி, இப்போ சமன்பாட்டுக்கு இருபுறமும் 2 பேர் நிற்கணும். 2 மடக்கையாக்கள். உங்களுக்கு தெரியும் மடக்கையில் வந்து எல்ஜி எம் இன்ட்டு என்னண்டு இருக்கைக்குள்ளே நாங்கள் எப்படி எழுதினாங்கள், எல்ஜி எம் சக எல்ஜி என்னண்டு எழுதினாங்க. தனித்தனியாக மடக்க பார்த்து
கூட்டுறதுக்கு சமன்னு சொன்னான். அப்போ இப்போ மறுதலையாக சொல்கிறேன், இது ரெண்டும் இப்படி தனித்தனியாக இருக்குன்னா அதை சேர்த்து எம்தர என்னென்னு எழுதியிருந்தானே அப்போ எழுதலாம். அப்படி இப்போ நான் அதைத்தான் இங்கேயும் செய்ய போகிறேன். ஒரே அடியாகக்கூடிய மடக்கைகளுக்கு தான் இந்த வேலை செய்யலாம், எல்லாம் ஒரே அடியாக இருக்கணும், அதை கவனித்து கொள்ளுங்க. இப்போ LOG 3 அடியாகக்கூடிய மடக்கைக்கு இது பார்க்க போகிறேன், இதையும் தான் இது ரெண்டும் கூட்டுப்படுது. அப்போ 10ஐயும் Xஐயும் பெருக்கலாம், பெருக்கி எழுதலாம், மறுதலை மாதிரி ரிவர்ஸில் வாங்குவோம். இங்கே LG 3 அடியாகக்கூடிய மடக்கைக்கு பெருமானம் இங்கே 30, அங்கே 81. அப்போ 30ஐயும் 81ஐயும் இருக்கிறீங்க. இப்போ இருபுறமும் என்ன நிற்கிது? LOG 1 நிற்கிது. அப்போ ரெண்டும் LOGயில் நிற்கிற அடி 3 உடைய 2 மடக்கைகள். அப்போ 2 மடக்கையும் கட்டாயம் உண்மையாகவே LOG அடி 3 உடைய மடக்கை எதுக்கு பார்க்குறீங்க? 10Xக்கு. அதே LOG அடி 3 உடைய பெருமானத்தை எதுக்கு பார்க்குறீங்க? 30/81 மடக்கையை தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சமன்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த 2 மடக்கையும் சமனாத்தான் இருக்கணும்னு சொன்னால் இனி மடக்கையை நீக்கி கொள்ளலாம். அப்போ என்னவா இருக்கணும்? இந்த பெருமானம் சமனாத்தான் இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் தானே 2 சமன்பாட்டில் அமைஞ்சிருக்கும். அப்போ 10X சமன் எவ்வளவா இருந்திருக்கும்? 30/81. கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரே அடியாக இருந்தால் தான் இப்படி சேர்த்துறது இயலுமா? அப்போ ஒரு அடியாக தான் தெரிவினம் மோஸ்ட்லி. ரைட். அப்போ 10X சமன் 10x 10x அங்கே 30/81 பெருக்கி போட தேவையில்லை, வட்டி சுருக்கத்தானே போகிறோம், கடைசியாக வட்டி சுருக்குவோம். இப்போ எக்ஸிட வேல்யூ தான் கேட்டது, எக்ஸிட பெருமானம் தான் கேட்டது. 30/81 இங்கே பெருக்கப்பட்டு கொண்டு எக்ஸை எழுவாய் மாற்றக்குள்ள 10 அங்கால போய் என்ன செய்ய போகுது? பிரிக்க போகுது. இப்போ 10 அதை போய் பிரித்தா என்ன வரும் ஆன்சர்? 0 0 வெட்டுப்பட்டுரும். இப்போ 3ஆல் 81 பெருக்கிறது தான் எக்ஸுக்குரிய தீர்வாக இருந்திருக்க போகுது. 3 3 3 24. இப்போ எவ்வளவுத்துக்குரிய ஆன்சர்ஸும் எடுத்துட்டோம். இது தாண்டி மடக்கி சார்பான கேள்விகளும் கேட்குறவே, அதாவது மடக்க அட்டவணை உபயோகித்து செய்கிற கேள்விகளும் ஒரு சில கேள்விகள் கேட்குறவே, அந்த கேள்விகளை வேணுமெண்டா பிறகு செய்து விடலாம். உங்களுக்கு இதிலையும் மேலதிகமான கேள்விகள் எதுவும் இருந்தால் கொமெண்டில் பதிவிடுங்கோ. அதை தாண்டி வேறு ஏதும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி.